ஹாய் கைஸ், இந்த வீடியோல த ஈவில் காட் பை பிளேயிங் கேம் மேங்கோவோட 18வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். 17வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷனை பார்க்காதவங்க லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்குமே வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுத்த செகண்டே அவன் ஒரு பயங்கரமான ஆலிகேட்டர் மான்ஸ்டரா மாறுறான். அவனோட எனர்ஜிய வச்சு அந்த அகாடமிய சுத்தி ஒரு பேரியரையே உருவாக்குறான். அடுத்த 10 நிமிஷத்துக்கு இந்த பேரியருக்குள்ள ஒருத்தனும் வர முடியாது. உங்களை எல்லாம் கொல்ல எனக்கு இந்த 10 நிமிஷமே போதுண்டான்னு சவால் விடுறான். இத பார்த்த மிரி மனசுக்குள்ள நினைக்கிறா, அடேங்கப்பா, இது டெரிட்டரி பேரியராச்சே. இதெல்லாம் காட் கிளாஸ் மான்ஸ்டர்ஸ் மட்டும்தானே யூஸ் பண்ண முடியும். அப்ப ஸ்வாட் டீமன், மிரி, நீ உடனே இங்கிருந்து பங்கருக்கு ஓடிப்போ. இந்த அயோக்கியனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். ஆனா அடுத்த நொடியே அந்த ஆலிகேட்டர் மான்ஸ்டர் அவனோட வாளால ஸ்வாட் டீமனை ஓங்கி அடிக்குது. ஸ்வாட் டீமனும் அவனோட ஸ்வாட சுத்தி அட்டாக் பண்றான். ஆனா அந்த அடி நேரா போய் செவுத்துல மோதுது. ஒரே அடியில ஸ்வாட் டீமனோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுது. இத பார்த்த அந்த ஆலிகேட்டர், என்ன, நீ பாத்துப்பியா? உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா இப்படி சொல்லுவேன்னு கேக்குது. இன்னொரு பக்கம் மிரி அவளோட எனர்ஜியை ஆக்டிவேட் பண்ணி அவளோட லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ வச்சு அந்த மான்ஸ்டரை பயங்கரமா தாக்குறா. சீன் கட் பண்ணா பங்கர்ல யூன்பியும் ஷியோங் மீனாவும் இருக்காங்க. யூன்பி கேக்குறா, ஷியோங் மீனா, என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு பயப்படுற? நாம தான் இப்ப பங்கருக்குள்ள சேஃபா இருக்கோமே. அதுக்கு ஷியோங் மீனா, இல்ல, மிரி ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்கா, நான் அங்க போகணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து டெலிபோர்ட் ஆயிடுறா. இங்க மிரி அந்த மான்ஸ்டர் மேல அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்போ ஸ்வாட் டீமன், மிரி ஜாக்கிரதையா இருன்னு கத்துறான். ஆனா அதுக்குள்ள அந்த ஆலிகேட்டர் மான்ஸ்டர் மிரிய அதோட கையில பிடிச்சிடுது. ஸ்வாட் டீமனோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அவன் மனசுக்குள்ள, ஸ்வாட் காட், என்ன மன்னிச்சிடுங்க, நான் உண்மையிலேயே ஒரு யூஸ்லெஸ் ஃபாலோவர், என்னால மிரிய கூட காப்பாத்த முடியலேன்னு வருத்தப்படுறான். ஆலிகேட்டர் மான்ஸ்டர் சொல்லுது, நீ என் கடவுளோட சாக்ரிஃபைஸ், இங்கிருந்து நீ தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு மிரிய அப்சர்வ் பண்ண போகுது. அப்போ மிரி, டீச்சர், நீங்க எங்க இருக்கீங்கன்னு கத்துறான். சரியும் அதே நேரத்துல யாரோ அந்த ஆலிகேட்டர் மான்ஸ்டர் மேல ஒரு மைண்ட் கண்ட்ரோல் அபிலிட்டியை யூஸ் பண்றாங்க. பார்த்தா நம்ம ஷியோங் மீனா தான் அங்க வந்திருக்கா. அவளை பார்த்த அந்த ஆலிகேட்டர் மான்ஸ்டர், ஓ, அப்ப கடைசியா யாருடைய சாபம் முழுசா ரெடி ஆயிடுச்சோ அவளே இங்க வந்துட்டா போலன்னு நக்கலா சொல்லுது. ஆனா ஷியோங் மீனா யூஸ் பண்ண மைண்ட் கண்ட்ரோல் அபிலிட்டி அந்த மான்ஸ்டர் மேல கொஞ்சம் கூட வேலை செய்யல. அப்பவும் ஷியோங் மீனாவோட அந்த பாக்ஸ் குலுங்கிட்டே இருக்கு. உடனே ஷியோங் மீனா அவ பேக தூக்கி எறிஞ்சிட்டு, இப்போ உன் கூட விளையாடிட்டு இருக்க முடியாது, என் சிஸ்டர் ஆபத்துல இருக்கான்னு சொல்லிட்டு அவளோட இன்னொரு அபிலிட்டியை யூஸ் பண்றா. ஆனா அதோட பாதிப்பும் அந்த மான்ஸ்டர் மேல துளி கூட இல்ல. அந்த ஆலிகேட்டர் மான்ஸ்டர் இப்போ ஷியோங் மீனாவையும் தன்னோட வால்ல பிடிச்சிட்டு சொல்லுது, ஆஹா, இப்போ என் கடவுளுக்கு உன்னோட சாக்ரிஃபைஸையும் கொடுக்கலாம். அதுக்கு ஷியோங் மீனா, என் சிஸ்டரை விட்டுடு, இல்லனா உன்னை இங்கேயே கொன்னுடுவேன்னு மிரட்டுறா. ஆனா அந்த மான்ஸ்டர் அதோட இன்னொரு கைய நீட்டி, எனக்கு தெரிஞ்சு சாக்ரிஃபைஸ்க்கான செரிமனியை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லுது. மிரி ரொம்ப பயப்படுறா. யாராவது என்ன காப்பாத்துங்கன்னு அழுகுறா. ஷியோங் மீனாவும் அழுதுகிட்டே, ஷின், நீ எங்க இருக்க? ப்ளீஸ் மிரிய காப்பாத்துன்னு கத்துறா. இன்னொரு பக்கம் ஒரு கனவுல இருந்த ஷின்னோட கண்கள் திறக்குது. இது என்ன சத்தம்? நான் உடனே திரும்பி போகணும்னு ஷின் நினைக்கிறான். அப்போ அங்க இருக்க காடஸ் எடன்னு சொல்றாங்க, ஆனா உன்னோட பவர் இன்னும் முழுசா ரெக்கவர் ஆகலையே. நீ காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனோட ஃபாலோவர் கூட ஃபைட் பண்ணா நீ அங்க செத்து போக கூட வாய்ப்பு இருக்குன்னு வார்ன் பண்றாங்க. ஆனா ஷின், இருந்தாலும் நான் ஏதாவது செஞ்சே ஆகணும்னு கிளம்புறான். இங்க ஃபைட் நடக்கிற இடத்துல அந்த ஆலிகேட்டர் மான்ஸ்டர் தன்னோட பிளட் ரிச்சுவல மிரி மேல செஞ்சதால அவளோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுது. அந்த மான்ஸ்டர் சொல்லுது, இப்ப நேரம் வந்துடுச்சு, நீ என் கடவுளுக்கு பலியாக போற. ஆனா அப்பதான் அது நடக்காதடான்னு ஒரு குரல் கேக்குது. அடுத்த செகண்டே ஒரு பயங்கரமான ஸ்லாஷ் அந்த மான்ஸ்டரோட வாலை வெட்டி வீசுது. யாருக்குடா என் வாலை வெட்டுறது அளவுக்கு தைரியம் வந்ததுன்னு அந்த மான்ஸ்டர் கத்த, அங்க நம்ம ஹீரோ ஷின் மாசா என்ட்ரி கொடுக்கறான். ஷின் அவனோட பிளைண்ட் கார்டைய வச்சு செக் பண்ணும்போது தான் தெரியுது, இந்த ஆலிகேட்டர் மான்ஸ்டரோட பேரு குஸ்டாவ். இத காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் தான் வளர்த்திருக்கான்னு. ஷின் மிரிய காப்பாத்திட்டு, நான் வெட்டுவேன், இந்த ஆலிகேட்டரை நான் துண்டு துண்டா வெட்டுவேன்னு சொல்லிட்டு அவளை கீழே இறக்கி விடுறான். அந்த ஆலிகேட்டரை நோக்கி நடந்து போய், டே ஆலிகேட்டரே, ஏன் பிலீவர்ஸ் மேல கை வைக்க உனக்கு எவ்வளவு தைரியம்டான்னு கேக்குறான். ஷின்ன பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஆலிகேட்டருக்கு கொஞ்சம் பயம் வருது. யாருடா நீ? உண்மையிலேயே நீ என்ன ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியான்னு கேட்டுக்கிட்டே ஷின்ன நோக்கி ஒரு ஓங்கி பஞ்ச் விடுது. ஆனா ஷின் அத அசால்ட்டா டாட்ஜ் பண்ணிட்டு அந்த மான்ஸ்டரோட தலை மேல ஏறி,
இன்னைக்கு உன்னோட ஒவ்வொரு பாட்டையும் நான் வெட்ட போறேன்னு சொல்லிட்டு அது மேல ஏகப்பட்ட கட்ஸ் போடுறான். இத பார்த்த ஸ்வாட் டீமன், ஸ்வாட் காடோட ஸ்வாட்மேன்ஷிப் உண்மையிலேயே தனித்துவமானது. என்னோட வாழ்க்கையோட கடைசி வரைக்கும் நானும் ஸ்வாட் காட் மாதிரி தான் ஆகணும்னு ஆசைப்படுவேன்னு நினைக்கிறான். ஷின்னோட அட்டாக்கால அந்த ஆலிகேட்டர் முட்டி போட்டு நிக்குது. அப்போ ஷின், என்னடா உனக்கிட்ட இவ்வளவுதான் பவர் இருக்கா? ஆனா அந்த ஆலிகேட்டர் சொல்லுது, ஆமா, நீ ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்கிட்ட இவ்வளவுதான் பவர் இருக்குன்னு நினைக்காதடான்னு சொல்லிட்டு அதோட எனர்ஜிய ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்குது. இத பார்த்த ஷின், ஓஹோ, ஃபைட் இப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுது போலன்னு சொல்றான். அந்த ஆலிகேட்டர் மனசுக்குள்ள நினைக்குது, இந்த அயோக்கியனை நான் சாக்ரிஃபைஸா கொடுத்தா என் கடவுள் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஏன்னா இவன் உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான்னு நினைச்சிட்டு, இதோ பாரு, இதுதான் என் கடவுளோட பவர். எனக்கு ஹெல்ப் பண்ண அவர்தான் இத கொடுத்தாருன்னு சொல்லுது. அதுக்கு ஷின், காட்டுடா உன்கிட்ட எவ்வளவு பவர் இருக்குன்னு. ஏன்னா ஆப்போனன்ட் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கானோ அவனை கொல்றதுல அவ்வளவு வேடிக்கை இருக்கும்னு சொல்றான். அப்போ ட்ரூத் சி காட், உனக்கிட்ட இவ்வளவு பவர்ஃபுல்லான பாடி இருக்கே, அப்புறம் எதுக்கு இந்த வேஸ்டான ஸ்வாட யூஸ் பண்றேன்னு கேக்குறாரு. சவுண்ட்லெஸ் நைட் காட் இங்க பெரிய அழிவை உருவாக்குன்னு ஷின்ன சப்போர்ட் பண்றாரு. இதை கேட்ட ஷின், ச்சே, இந்த காட்ஸ் எல்லாம் உண்மையிலேயே இந்த நேரத்துல கூட இவங்களுக்கு ஜோக்கு தான் தோணுதான்னு நினைக்கிறான். திடீர்னு ஷின் ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆயிடுறான். ஏன்னா அந்த ஆலிகேட்டர் மேல இன்னொரு ஸ்கின் லேயர் உருவாகி இருக்கு. ஷின், என்னடா இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சு இந்த பவருக்காக தானா? உண்மையிலேயே இது ரொம்ப போரிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போறான். ஆனா இந்த டைம் ஷின்னோட கட்ஸால அந்த மான்ஸ்டரோட பாடியில எந்த பாதிப்பும் ஏற்படல. ஷின், என்னது, இது எப்படி முடியும்? நான் ஒரு ஸ்வாட் காட், என்னோட பிளேடால யாரையும் ஜெயிக்க முடியாதுங்கிறத என்னால ஏத்துக்க முடியாது. ஆலிகேட்டர், உன்னை நான் இங்கேயே வெட்டுறேன்னு சொல்லிட்டு அது மேல ஏகப்பட்ட கட்ஸ் போடுறான். ஆனா அந்த ஆலிகேட்டர் மேல ஒரு கீறல் கூட விழல. ஷின் திரும்பவும் வெட்ட போகும்போது அந்த ஆலிகேட்டர் அவனோட கைய பிடிச்சிடுது. அப்போ அந்த ஆலிகேட்டர், என்னடா உண்மையிலேயே உன்னோட இந்த சின்ன பிளேடால ஒரு காட் லெவல் ஸ்கின்ன வெட்ட முடியும் நினைச்சியான்னு ஷின்ன தூக்கி வீசிடுது. ஷின் மனசுக்குள்ள நினைக்கிறான், ஐயோ, என்னால என் பாடியே மூவ் பண்ண முடியலன்னு நம்ம ஷின் ஃபீல் பண்றான். அப்போ அந்த அலிகேட்டர் ஷின்னோட தலைய பிடிச்சு தூக்கி, காட் லெவல் பவர் கூட ஃபைட் பண்றதுக்கு எப்படி இருக்கு, இப்போ உனக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேக்குது. அப்புறம் அந்த அலிகேட்டர் ரெடியாகி, டியர் காட், உங்களுக்காக ஒரு செமையான கிஃப்ட் வச்சிருக்கேன். இந்த ஹியூமனோட சாக்ரிஃபைஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுது. அப்ப நம்ம ஷின் அவனோட காட்ஸ் ஹீலிங் ஃபிங்கரை யூஸ் பண்ண பாக்குறான். ஆனா சிஸ்டம் ஒரு வார்னிங் கொடுக்குது. உங்ககிட்ட போதுமான டிவைன் பவர் இல்ல, அதனால இந்த ஸ்கில்ல நீங்க யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. ஐயோ, இந்த நேரத்திலே இப்படி ஆகணும்னு ஷின் நினைக்க, சிஸ்டம் சொல்லுது, உங்க மரணம் இப்போ ரொம்ப பக்கத்துல இருக்கு. அப்போ என் லைஃப் இங்கதான் முடிய போகுதான்னு ஷின் யோசிக்கிறான். அந்த நேரத்துல நம்ம ஹேட்ஸ் ஓடி வந்து, காட் ஷின், உங்களுக்கு ஒன்னும் ஆக நான் விட மாட்டேன்னு கத்துறான். ஆனா என்ன சொல்றது, அந்த அலிகேட்டர் ஒரே பஞ்ச்ல ஹேட்ஸ காலி பண்ணிடுது. ஷின்னு மனசுக்குள்ள யோசிக்கிறான், நான் ரொம்ப ஆரகண்டா இருந்துட்டேன் போல. நான் ஒரு காடுங்கிற திமிருல என்னை யாரும் கொல்ல முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு என் ஆரகன்ஸே என்ன சாகடிக்குது. நான் நினைச்சிருந்தா முதல்ல இங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனாலும் சண்டை போடணும்னு இங்கேயே நின்னேன். அப்போ நம்ம இல்லு கத்துறான், காட் ஷின், நீங்க இப்படி தோத்துடக்கூடாது. ப்ளீஸ் உங்க பவரை லீகைன் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம காட் ஷின், நீங்க இப்படி தோல்வியை ஒப்புக்கொள்ள முடியாது. உங்க பவர்ஸை ரீகெயின் பண்ணியே ஆகணும்னு சொல்றாங்க. என் ஃபாலோவர்ஸோட குரல் எனக்கு கிறிஸ்டல் கிளியரா கேக்குதுன்னு ஷின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். மீனா சொல்றா, ஷின், நீ சாகப்படாது, நீ இவனை முடிச்சே ஆகணும். மேரி அழுதுகிட்டே சொல்றா, டீச்சர் ப்ளீஸ், நீங்க தோக்கக்கூடாது. நீங்க இங்க செத்துட்டீங்கன்னா என் லைஃப்ல நான் என்ன நானே மன்னிக்கவே மாட்டேன். ஸ்வாட் டீமன் சொல்றான், ஸ்வாட் காட், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. நான் மட்டும் இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா இன்னைக்கு உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. ஷின் யோசிக்கிறான். அவங்களோட கண்ணீரும் அவங்க குரலும் என்னால நல்லா ஃபீல் பண்ண முடியுது. உண்மையிலே என் ஃபாலோவர்ஸ் என் மேல அவ்ளோ அன்பு வச்சிருக்காங்க. அப்போ சிஸ்டம்ல இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. உங்க ஃபாலோவர்ஸ் உங்களுக்காக விடாம அழுது ப்ரே பண்றதால உங்களோட டிவைன் பவர்ல ஒரு பார்ட் ரீகெயின் செய்யப்படுது. அவங்களோட பிரேயர்ஸ் உங்க ஸ்ட்ரென்த்ல ஆட் ஆகுது. ஷாக்கான விஷயம்ல, ஷின் உடனே அவனோட ஸ்கில் ஷேர் அபிலிட்டியை யூஸ் பண்ணி ஹேட்ஸ் மற்றும் ஸ்வாட் டீமனோட ஸ்கில்ல ஷேர் பண்ணிக்கிறான். அடுத்த நொடியே தன்னோட பிளேடால ஒரு வெட்டு அந்த அலிகேட்டரோட கைய துண்டா வெட்டிடுறான். இதுதான் ஹெவன்லி டீமன் ஸ்வாடோட பவரா? நான் ஸ்வாட் டீமனுக்கு கத்துக் கொடுக்க நினைச்ச டெக்னிக் இதுதான். சீன் கட் பண்ணா அந்த பேரியருக்கு வெளியே காட்டுறாங்க. நம்ம யூஹோன் சொல்றான், நான் எவ்ளோ அட்டாக் பண்ணாலும் இந்த பேரியர் உடையவே மாட்டேங்குது. சாய்கேங் சென்னும் சொல்றாரு, என் ஸ்கில்ஸும் சுத்தமா வேலை செய்யல. அவருக்கு பயங்கர கோவம். அவன் நாண்டோல நிறைய எஸ் கிளாஸ் ஏ கிளாஸ் ஹண்டர்ஸ கொன்னான்.
அதனால நாங்க அங்க போக வேண்டியதா போச்சு. அந்த டைமை யூஸ் பண்ணிட்டு இங்க அட்டாக் பண்ணிட்டான். யூகன் சொல்றான், ஏதாச்சும் ஒரு மிராக்கிள் நடந்து இந்த பேரியர் உடையாதா? அப்போ அந்த பேரியர்ல ஒரு வெட்டு விழுது. உள்ள காட்டுனா நம்ம ஷின் காத்துல வெட்டிட்டு இருக்கான். இத பாத்துட்டு அந்த அலிகேட்டர் கேக்குது, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? ஷின் சொல்றான், உனக்கு சீக்கிரமே புரியும். ஷின் காத்துல வெட்டுனதுனால அவனோட 1000 பிளேட் நைஃபோட துண்டுகள் நேரா போய் அந்த அலிகேட்டர் மேல படுது. அதோட ஸ்கின் அப்படியே பீஞ்சு போகுது. அத பார்த்து அந்த அலிகேட்டருக்கு செம கோவம் வந்துருது. ஏன் ஸ்கின் அழிக்க உனக்கு எவ்ளோ தைரியம்? உன்னை இங்கேயே கொல்றேன்டா. ஆனா அது ஷின்ன அட்டாக் பண்ண வர்றப்போ ஷின் அதோட வயித்துல ஒரு பயங்கரமான வெட்டு வெட்டுறான். திடீர்னு இவன் எப்படி இவ்ளோ பவர்ஃபுல்லானானே அந்த அலிகேட்டர் யோசிக்குது. அடுத்த செகண்ட் ஷின் அதோட 2 கையையும் வெட்டிடுறான். நான் நான் இந்த மாதிரி நார்மல் ஹியூமன் கிட்ட தோக்க மாட்டேன் அப்படின்னு அது கத்துது. பாத்தாவோட நிலைமை ரொம்ப மோசமாகுது. அதனால அந்த பேரியர் அப்படியே உடைஞ்சு போகுது. குஸ்தாவ் கத்துறான், உன்ன மாதிரி ஒரு வீக் ஹியூமன் எப்படி என்னோட காட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷனோட பவரை அழிக்க முடியும்? ஆனா அவன் ஷின்ன பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆயிடுறான். அப்போ இதுதான் இவனோட உண்மையா? அப்போ இவன் நார்மல் ஹியூமன் இல்லையா? குஸ்தாவ் பயத்துல கையெடுத்து கும்பிட்டுட்டு, இவனை பார்த்ததும் நான் இங்கிருந்து ஓடிருக்கணும். இவன் மனுஷன் இல்ல, இவன் ரொம்ப பவர்ஃபுல்லான காட்னு யோசிக்கிறான். அடுத்த நொடி ஷின் ஒரு அட்டாக் பண்றான். குஸ்தாவ் காலி. சிஸ்டம் சொல்லுது, காட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷனோட ஃபாலோவர் குஸ்தாவ் இப்ப முழுசா அழிக்கப்பட்டான். அவனோட பவர் அப்சார்ப் செய்யப்படுது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஷின். குஸ்தாவ் கிட்டத்தட்ட 5 எஸ் கிளாஸ் ஹண்டருக்கு சமமானவன். இப்போ ஷின்னோட ஈவில் காட் குவெஸ்ட் 6 அவுட் ஆஃப் 10 ஆயிடுச்சு. ஆனா திடீர்னு அவன் முட்டி போட்டு கீழே விழுந்துடுறான். அத பார்த்து சாய் கேங்சன், ஷின் என்னாச்சு உனக்கு? நீங்க சாகக்கூடாதுன்னு கத்தறாரு. அவரும் யூஹுனும் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஷின், நாங்க இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தா உனக்கு இப்படி ஆகியிருக்காது. ஆனா ஹேட்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றான், மாஸ்டர் ஷின்க்கு ஒன்னும் ஆகல. அவரு சும்மா தூங்கிட்டு இருக்காரு. சாய் கிங்சன் கேக்குறாரு, வாட்? தூங்கிட்டு இருக்கானா? ஷின்ன காட்டுறாங்க. அவன் இப்ப சவுண்ட்லெஸ் நைட்மேர்க்குள்ள இருக்கான். கண்ணு முழிச்சு பார்த்துட்டு, இது சவுண்ட்லெஸ் நைட்மேர் ஆச்சே. நான் ரோஸ்க் நைட்டோட வாய்க்குள்ள இருக்கேன். இவன் என்ன பண்ண போறான்? என்ன சாப்பிட ட்ரை பண்றானா? சவுண்ட்லெஸ் நைட்மேர் சொல்லுது, ஒரு தடவை நீ ரோஸ்க் நைட்டோட பாடி ஃப்ளூயிட் அப்சர்வ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் எந்த பாய்சனும் எந்த கர்ஸும் உன் மேல அசர் பண்ணாது. ஷின் யோசிக்கிறான், நல்ல விஷயம்தான். ஆனா ஏன் இவ்ளோ டைம் ஆகுது? இது உண்மையிலே வேலை செய்யுமான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. சவுண்ட்லெஸ் நைட்மேர் சொல்லுது, இப்போ கடைசி ஸ்டெப் தான் பாக்கி. ஷின், என்ன கடைசி ஸ்டெப்னு கேக்க அந்த ரோஸ்க் நைட் ஷின்ன முழுங்கிடுது. ஷின் கத்துறான், சவுண்ட்லெஸ் நைட்மேர் என்னடா பண்ற? யாராச்சும் என்ன காப்பாத்துங்க. திடீர்னு ஷின் கண்ண முழிக்கிறான். பக்கத்துல மீனா உட்கார்ந்திருக்கா. ஓ, எழுந்துச்சிட்டியா? உனக்கு தெரியுமா, நீ ஒரு வாரமா தூங்கிட்டு இருந்த. ஷின் யோசிக்கிறான், வாட்? ஒரு வாரமா? நான் ரொம்ப நேரம் அங்க இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சே. அப்போ மீனா அவன்கிட்ட வந்து, ஏதாச்சும் கெட்ட கனவு வந்துச்சா நீ கேக்குறா. ஷின் சொல்றான், நான் நல்லா இருக்கேன், டென்ஷன் பண்ணிக்காத. அப்போ சிஸ்டம் சொல்லுது, மீனா உங்க 4வது ஃபாலோவரா ஆகிட்டாங்க. அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கறதால குறைஞ்சது 2 எஸ் கிளாஸ் ஹண்டருக்கு சமமானவங்க. இப்போ ஷின்னோட குட் காட் குவெஸ்டும் 6 அவுட் ஆஃப் 10 ஆயிடுச்சு. சூப்பர், மீனாவும் இப்போ என் ஃபாலோவர் ஆகிட்டான்னு ஷின் சந்தோஷப்படுறான். மீனா கேக்குறா, என்ன அப்படி பாக்குறன்னு சொல்லிட்டு வெக்கப்படுறா. சிஸ்டம் சொல்லுது, இந்த டைம்ல நீங்க மீனா கிட்ட கிஸ் கேட்டீங்கன்னா அவங்க சந்தோஷமா கொடுப்பாங்க. இத கேட்டு ஷின்னுக்கு செம ஷாக். திடீர்னு செவத்த உடைச்சுக்கிட்டு ஒரு பெரிய மான்ஸ்டர் உள்ள வருது. மீனா பயந்து போயிட்டு, என்னது, இன்னொரு மான்ஸ்டர் நம்மள அட்டாக் பண்ணிடுச்சான்னு கத்தரா. அப்போ சிஸ்டம் சொல்லுது, உங்க ஃபாலோவர் இல்லு உங்களுக்கு இந்த ஃபிஷ்ஷ கிஃப்ட் பண்ணிருக்கார். இல்லு சொல்றான், காட் ஷின், இந்த ஃபிஷ்ஷ சாப்பிட்டு சீக்கிரமா டிங்க. ஷின் மனசுக்குள்ள, டேய் இல்லு, என்னடா பண்ணி வச்சிருக்க? உண்மையிலே நான் பயந்துட்டேன்டா. அந்த ரூமுக்குள்ள கேங்சன் வராரு. என்னாச்சு இங்கன்னு கேக்க, ஸ்வாட் டீமனும் மிரியும் வந்து இது என்னதுன்னு கேக்குறாங்க. ஷின் சொல்றான், லஞ்சுக்கு நம்ம ஒரு ஷார்க் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? என் ஹிசாப்ல இந்த ஷார்க் அவ்ளோ பெருசா இருக்கு. நம்ம அகாடமில இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் குடுக்கலாம். அடுத்து ஷின் அவனோட காட் ஸ்கேர் யூஸ் பண்ணி அந்த ஷார்க்க செவத்துல இருந்து வெளியே எடுக்கறான். அப்புறம் சொல்றான், எனக்கு தெரிஞ்ச அந்த கம்பெனி டைரக்டா டெலிவரி பண்ணிட்டாங்க போல. நீங்க யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. இதுக்கு நான் பே பண்ணிடுறேன். கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. ஷின் அவன் கிளாஸுக்கு வெளியே நின்னுட்டு இருக்கான். இந்த கிளாஸ்க்குள்ள என்டர் ஆகுறதுக்கு இவ்ளோ நர்வஸா ஃபீல் பண்றனேன்னு யோசிக்கிறான். அவன் உள்ள போனதும் எல்லா பசங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, நம்ம டீச்சர் ஷின் ஹண்டர் அசோசியேஷனோட ஒரு சீக்ரெட் வெப்பனா. அதனாலதான் எஸ் கிளாஸ் ஹண்டர் மீனா எப்பவுமே அவரோடவே இருக்காங்க. இன்னொருத்தன் சொல்றான், ஆமா, அந்த எஸ்எஸ் கிளாஸ் ஹண்டரை கொன்னதும் நம்ம டீச்சர் ஷின்னு தான்.
மத்த பசங்களும் ஆமா நீ சொல்றது கரெக்ட், பிரின்சிபல் நம்ம கிட்ட சொல்லலைனாலும் அவரை கொன்னது நம்ம டீச்சர் தான் எங்களுக்கு தெரியும்னு பேசிக்கிறாங்க. ஷின் மனசுக்குள்ள பசங்களா நீங்க பேசுறது எனக்கு கேக்குதுடான்னு நினைக்கிறான். அப்போ ஸ்வாட் டீமன் தன்னோட வாழை கீழே குத்திட்டு, அப்போ கடைசியா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு என் ஸ்வாட் கார்டு எவரோ கிரேட்னு கத்துறான். யூன்ஜின் எந்திரிச்சு சொல்றா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வேகமா குனிஞ்சு நம்ம டீச்சர் ஷினுக்கு கிரீட் பண்ணுங்க, ஏன்னா இவர்தான் நம்ம ஹீரோ. ஷின் மனசுக்குள்ள எனக்கு இது தெரியவே தெரியாதே, யூன்ஜின் தான் இந்த கிளாஸோட பிரசிடென்டான்னு யோசிக்கிறான். எல்லா பசங்களும் ஷின்னுக்கு கிரீட் பண்றாங்க. ஷின்னுக்கும் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வரைக்கும் இந்த பசங்க என்னை இப்படி கிரீட் பண்ணதே இல்ல. எனிவே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சந்தோஷமா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப குஷி. ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இன்னைக்கு நம்ம செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம்னு நினைக்கிறேன்னு சொல்றான். இத கேட்டதும் எல்லா பசங்க மூஞ்சும் டல் ஆயிடுச்சு. ஷின் யோசிக்கிறான், அடடா, நான் எல்லாருக்கும் செல்ஃப் ஸ்டடி கொடுத்துட்டு என் மிச்ச வேலையை முடிக்கலான்னு நினைச்சேன். ஆனா பார்த்தா இவங்களுக்கு இது சுத்தமா பிடிக்கல. ஹேய், நான் சும்மா ஜோக் பண்ணேன், இன்னைக்கு செல்ஃப் ஸ்டடி கிடையாது, அதுக்கு பதிலா நம்ம 1 by 1 கவுன்சிலிங் பண்ண போறோம்னு ஷின் சொல்றான். சீன் கவுன்சிலிங் ஆபீஸ்க்கு மாறுது. வெளிய பசங்க லைன்ல நிக்கறாங்க. ஷின் நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ட கூப்பிடுறான். ஒரு குண்டான பொண்ணு உள்ள வரா. ஷின் அவட செக் பண்ணி பாக்குறான். அவ வெளிய பார்க்க ஹெல்தியா இருந்தாலும் அவளுக்கு பிளட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கு. ஷின் யோசிக்கிறான், ஓ, இந்த 1 by 1 கவுன்சிலிங் மூலமா என் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டாட்ஸையும் தெரிஞ்சுக்கலாம், அவங்க ஏன் க்ரோ ஆக மாட்றாங்கன்னு கண்டுபிடிக்கலாம். அவ அந்த பொண்ணுகிட்ட நீ அசையாம அப்படியே நில்லுன்னு சொல்லிட்டு அவனோட காட்ஸ் ஹீலிங் ஃபிங்கரை யூஸ் பண்றான். அந்த பொண்ணு முழுசா ஹீல் ஆயிடுறா. டீச்சர், இது எப்படி பண்ணீங்க? என் பாடியில முன்ன விட டபுள் பவர் ஃபீல் ஆகுதுன்னு அவ கேக்குறா. ஷின் மனசுக்குள்ள அப்படிதான் ஆகும், ஏன்னா நான் உன் பிளட் ப்ராப்ளம சரி பண்ணிட்டேன்னு நினைக்கிறான். அடுத்து ஷின் சொல்றான், நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்னு கூப்பிடுறான். பார்த்தா மிரியும் ஸ்வாட் டீமனும் நிக்கறாங்க. டீச்சர், எங்களுக்கும் உங்க அட்வைஸ் வேணும்னு சொல்றாங்க. ஷின் கேக்குறான், ஆனா உங்களுக்கு நான் ஏற்கனவே வீட்ல ட்ரைனிங் கொடுக்கறேன்ல. அவங்க சொல்றாங்க, ஆனா ஸ்கூல்ல இது ரொம்ப டிஃபரெண்டா ஃபீல் ஆகுது. சரி சரி, அப்ப முதல்ல யாருன்னு ஷின் கேக்க, 2 பேரும் நான் தான் முதல்லன்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. மெரி சொல்றா, நீ இங்க ஸ்டூடெண்டே கிடையாது, அப்புறம் எப்படி நீ முதல்ல வரலாம்? சோட் டீமன் சொல்றான், அதெல்லாம் இல்ல, உனக்கு முன்னாடி நான் தான் இங்க என்டர் ஆனேன், சோ நான் தான் முதல்ல போவேன். ஷின் சொல்றான், நீங்க சண்டை போடாதீங்க, 2 பேரும் ஒரே டைம்ல தான் வந்தீங்க. அப்போ ஷின்னுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. செயின்டஸ்க்கு உங்க உதவி தேவைப்படுது. செயின்டஸும் மத்த ஆண்ட்ஸும் சொல்றாங்க, காட் ஷின், ப்ளீஸ் எங்களை காப்பாத்துங்க, இந்த கம்மியான பவர் வச்சு எங்களால இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஷின் யோசிக்கிறான், இவங்க என்ன சொல்றாங்க? அடுத்த வார்னிங் வருது, உங்க ஆண்ட்ஸ் ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்கு. ரெட் ஆண்ட் கிங்டம் உங்க ஆண்ட் காலனியை அட்டாக் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம மிஸ்டர் சார்கி அங்க 3 ரொம்ப பவர்ஃபுல்லான மான்ஸ்டர்ஸ சமன் பண்ணிருக்காரு. அதுல ஒன்னு டாமினேட்டர் ஆஃப் அபிசல் ஸ்வாம்போட ஃபாலோவர், இன்னொன்னு ஸ்ட்ராங் அண்ட் டிசீட்ஃபுல் பீஸ்டோட ஃபாலோவர், மூணாவது த ஹையஸ்ட் டெப்த் ஆஃப் ஸ்கையோட ஃபாலோவர். ஷின் மனசுக்குள்ள, அடேங்கப்பா, இங்க இவ்ளோ பவர்ஃபுல்லான ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்களா அன்னு நினைக்கிறான். சிஸ்டம் சொல்லுது, இந்த 3 ஃபாலோவர்ஸும் எஸ் கிளாஸ் கஸ்தாவுக்கு சமமானவங்க, இல்லனா அவரை விட பவர்ஃபுல்லானவங்க. ஒருவேளை உங்க ஆண்ட்ஸ் இல்லாம இங்க காலியாகிடலாம். ஷின் மனசுக்குள்ள, சோ இந்த கஸ்ஸாலி ரெட் ஆண்ட்ஸ் என் பவரோட சோர்ஸையே அழிக்க பாக்குதுங்களா? அப்போ இன்னொரு நோட்டிபிகேஷன் வருது, உங்ககிட்ட வெறும் 78 ஹவர்ஸ் தான் இருக்கு, அதுக்கப்புறம் மிஸ்டர் சார்கியோட 100 பில்லியன் ரெட் ஆர்மி அங்க வந்துரும். ஷின் யோசிக்கிறான், வாட், 100 பில்லியன் ஆர்மியா? ஒரு ட்ரக் நிறைய பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே அடிச்சா கூட அவங்க சாக மாட்டாங்களே, என்னால என் ட்ரைபு காப்பாத்த முடியுமா? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கஸ்தாவே தோக்கடிச்சேன்.